அனைவரும் கதை கேட்க தயாரா? குழந்தைகளே, இந்த காலத்திற்கேற்ப முயலும் ஆமையும் கதை. ஒரு நாள் ஆமை முயலிடம் போய் சொன்னது, முயலே, இன்னொரு ரேஸ் போடலாமா? முயல் சொன்னது, ஹஹா, உன் கூட ரேஸா? நான் ஓடாமல் நடந்து வந்தாலும் உன்னை ஜெயிச்சிடுவேன் என்று. ஆமை சொன்னது, நான் இப்போ நல்லா பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா, வாயேன் ரேஸுக்கு என்று கூறியது. முயல் சொன்னது, சரி சரி பார்ப்போம், அப்படி நாளைக்கு வச்சுக்கலாம் அந்த ரேஸை. அடுத்த நாள் எல்லா விலங்குகளும் காத்திருந்தன. எல்லா விலங்குகளும் 3, 2, 1 ஸ்டார்ட் என்று கத்தின. முயல் வேகமாக முன்னேற ஆரம்பித்தது. ஆமை எப்போதும் போல முயன்று வேகமாக நகர ஆரம்பித்தது. முயல் பாதி தூரத்தை கடந்ததும் ஒரு மரத்தடியில் அமர்ந்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தது. தன்னையே மறந்துவிட்டது. நாம் என்ன செய்கிறோம் என்று அலைபேசியில் மூழ்கிய பின் அதற்கு தெரியவே இல்லை. ஆமை முயலை கடந்து இலக்கை அடையப் போகும்போதுதான் முயல் கவனித்தது. துள்ளி குதித்து ஓடி வந்தது. கடைசி நேரத்தில் முயன்றால் என்ன பயன் கிடைக்கும்? ஆமைக்கு மிகவும் சந்தோஷம். வெற்றி பெற்றது. ஆமை கூறியது, நான் இயல்பிலேயே மெதுவாக நகரக்கூடியவன்தான் என்று நீ எண்ணி அசட்டையாக இருந்து விட்டாயே, அப்படி என்று. முயல் தன்னுடைய தற்பெருமை கர்வத்தை எண்ணி வருந்தியது. கருத்து: இப்படித்தான் நம்மள் பலரும் தன்னைத்தானே புத்திசாலி என நினைத்தும் மற்றவர்களை நமக்கு போட்டி போட நிகரானவர்கள் இல்லை என்றும் தவறாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் தோற்று கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருவரும் தன் தவறை உணர்வதும், தவறு செய்தால் தவறை ஒப்புக்கொண்டு சரி செய்ய முயல்வதும் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரும். என்ன குழந்தைகளே, கதை பிடித்திருந்தா ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.